இது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இல்ல மறுபடியும் ஞாபகப்படுத்தணுமா? இத நேரா எடுத்துட்டு போய் நான் உன் அப்பா கிட்ட காட்டிடுவேன். அப்புறம் அவரை வச்சே உன் வாயில இருந்து உண்மையை வர வைப்பேன். இந்த வாயாடிய நம்பவே முடியாது. ஒருவேளை குடோன்ல இருந்து நான் சரக்க திருடி இருக்கேன்னு ஊர் பூரா பரப்பிடுச்சுன்னா அப்புறம் என்னோட மரியாதை பூரா காத்துல பறந்துரும். நாட்டாம ஆகணுங்கிற கனவு கனவாவே இருந்துரும். இந்த பூதம் என்ன மண்ணோட மண்ணா ஆக்காம விடமாட்டா போல இருக்கே. இது பாரு மீரா. என்ன ஏன் விளையாடிக்கிட்டு இருக்க? நடந்து தினமும் நடந்து போச்சு, அதை அப்படியே விட்டுரு. பாண்டி, இது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா அப்படியே ஒரு அரைஞ்ச விஷயத்தை முடிச்சிருப்பேன். ஆனா இது என் அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயம். என் அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். நீ இப்போ நேரா என் அண்ணன் முன்னாடி போய் நின்னு கையெடுத்து கும்பிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த பாண்டி யார் முன்னாடியும் தலை குனிய மாட்டான். உன்னை எப்படி குனிய வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை குனிய வச்சே தீர்வேன். இல்லன்னா உன்னோட வீடு 2 அடி தூரத்துல தான் இருக்கு. இந்த போட்டோஸையும் வீடியோஸையும் மாமா கிட்ட காட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏய் நில்லு. என்ன? சரி, நான் மன்னிப்பு கேட்கிறேன், போதுமா? சரி, வா போலாம். ஏய், இப்பவே வா. ஐயர் உனக்கு ஏதாவது முகூர்த்தம் குறிச்சு கொடுத்துருக்காரா என்ன? ஒருவேளை நான் இப்பவே மன்னிப்பு கேட்கலனா உனக்கு சாமி வந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு தோணும் போதா நான் போவேன், சரியா? நீ ரொம்ப வித்தியாசமான ஆளு பாண்டி. மன்னிப்பு கேட்கறதுக்கும் நீ கௌரவம் பாக்குறியா? தலை மேல இடியே விழுந்தாலும் கால் மேல கால் போட்டு உட்காருவியா? அது ஏன் இஷ்டம். உனக்கு என்ன வந்தது? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? இல்லல, சுமாரு. ஓய், சும்மா உளறாத. இப்ப கிளம்பு. கொஞ்சம் இருன்னு சொல்றேன்ல. முதல்ல நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நான் போறேன், சரியா? குளிக்கிறதுனால பெருசா என்ன ஆயிட போகுது? உன்ன மாதிரி ஆளுங்க கங்கையில குளிச்சாலும் எந்த புண்ணியமும் கிடைக்க போறது இல்ல. பாவி பையன். ஏ தவளை குட்டி, உன் உளறல நிறுத்து. சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. சரி விடு, நான் உன்கிட்ட வாய் கொடுத்துருக்கவே கூடாது. ஆனா பாண்டி, ஒருவேளை நீ சீக்கிரமா போய் மன்னிப்பு கேட்கலன்னா அப்போ உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ ஏன் இன்னும் இந்த ஊர்லயே இருக்க? அமெரிக்காவுக்கு போறேன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, அங்க போய் தொலைய வேண்டியதானே? நானே ஏர்போர்ட் வரைக்கும் வந்து உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன். ஓய் ஹலோ, ஒருவேளை நான் போயிட்டேன்னா உன்கிட்ட யார் சண்டை போடுவாங்க? உன்னை யார் திருத்துவாங்க? என்னமோ பேச வந்துட்டான். சரி சரி கிளம்பு. திருத்த வந்துட்டேன்.